வணக்கம், வெல்கம் டு வெற்றியடிவம் டிஎன்பிசி யூடியூப் சேனல். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 60 நாட்களில் நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எளிமைப்படுத்துறதுக்காக வெற்றியடிவம் டிஎன்பிசி யூடியூப் சேனல் சார்பாக ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாஸினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய குரூப்பில் வரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதை படிக்காமல் நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு போயிடாதீங்க, ஓகேங்களா? தமிழ்நாடு அரசின் முக்கியமான சிறந்த திட்டங்களை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு. ஸோ நீங்கள் ஜிஎஸ் ஸ்கூல் புக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, தமிழ் படிச்சிருப்பீங்க, ஆனால் இதையும் நீங்கள் படிக்கணும். இதில் இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு, தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதற்கான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், இந்த மெட்டீரியல்லேருந்தே பார்த்து படிச்சுக்கலாம். இந்த மெட்டீரியலுடைய அப்டேட் நான் சீக்கிரமாக நான் குரூப்பில் கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய என்ன தலைப்பு, என்ன ஸ்கீம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமுங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல நீங்கள் ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் படிச்சிட்டாலும் சரி. ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது ரிலேட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெயின்ஸில் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 2022 நான் எழுதின அந்த குரூப் 2 மெயின்ஸில் இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்தது 6 மார்க்கில், ஓகேங்களா? ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பற்றி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திட்டத்தில் முதல் திட்டமாக நம்ம பார்க்க போகிறோம், என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது என்னைக்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஸ்கீம் படிச்சிங்கனாலும் அந்த ஸ்கீம் என்னைக்கு தோற்றுவிச்சாங்க, என்னைக்கு அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது 27/10/2021 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய முதலியார் குப்பம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கக்கூடிய ஸ்கீமை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 27/10/2021. ஸோ இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் இடைவெளியை நிவர்த்தி செய்கிறது. அந்த நேரங்களில் நமக்கு கொரோனா லாக்டவுன் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இந்த லாக்டவுனால் யாருடைய அந்த 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கற்றல் இடைவெளியை வந்து என்ன பண்ணணும், நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 27/10/21. எந்த இடம்? விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய முதலியார் குப்பம். நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களின் கற்றல் இடைவெளியை நிவர்த்தி செய்தல், சரி செய்தல், சரிங்களா? ஸோ இதற்கான சிறப்பு அதிகாரியாக இளம் பகவத் IAS அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 34 லட்சம் மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பசங்க வந்து அவங்களுடைய கற்றல் இடைவெளியை வந்து நிவர்த்தி பண்ணணும், ரைட்டா? அடுத்ததாக 34 லட்சம் மாணவர்கள் பயன்பெற வேணும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாகவும் இருந்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் மாணவர்கள் தன்னார்வலர்கள் அப்படிங்கிறது பயன்பெற்றிருக்கிறார்கள், பணி ஆற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இது டேட்டா, ஓகேங்களா? சரி. ஸோ இவர்களுக்கு மாதம் உதவித்தொகையாக இந்த தன்னார்வலர்களுக்கு, இந்த வாலண்டியர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள பொது இடம், ஓகேங்களா, அதுக்கான ஒரு பொது இடம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வாலண்டியர்ஸோட வீடு, தன்னார்வலர்கள் இல்லத்தில் மாணவர்களை சேர்த்து, ஓகேங்களா, 1:20 என்ற விகிதப்படி மாலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை 1 மணி நேரம் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது, இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இந்த திட்டத்தை நான் அகைன் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது 27/10/21 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய முதலியார் குப்பம் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களின் கற்றல் இடைவெளியை நிவர்த்தி செய்யணும். அதன் பிறகு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 34 லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதற்கான சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் இளம் பகவத் IAS அவர்கள், ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தின் கீழே 2 லட்சம்
தன்னார்வலர்கள், ஓகேங்களா, தன்னார்வலர்கள் பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தன்னார்வலர், இந்த வாலண்டியர்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பொது இடமாக இருக்கலாம், அல்லது வாலண்டியர்ஸோட வீட்டில் மாலை 5 மணி முதல் உங்களுக்கு மாலை 5 முதல் 7 மணி வரை எப்போ வேணாலும் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கலாம். 1:20 என்ற விகிதத்தில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இல்லம் தேடி கல்வி. ஸோ இதிலிருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்கீம் போகலாம். அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம் இல்லம் தேடி கல்வி திட்டம். அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம் எண்ணும் எழுத்தும் திட்டம். ஓகேங்களா. ஸோ இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வழக்கம் போல் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது தொடங்கப்பட்ட நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தமிழகத்தில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/6/22. ஓகேங்களா. 13/6/2022 இந்த திட்டம் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கக்கூடிய திட்டம் வந்து தமிழகத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றல் இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கம். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் 1லிருந்து 8th வரை இருக்கக்கூடிய மாணவர்களிடையே கற்றல் இடைவெளியை நிவர்த்தி செய்கிறது. இங்கே எண்ணும் எழுத்துக்கு கற்றல் இடைவெளியை குறைக்கிறதா இதனுடைய நோக்கமாகவும் இருக்குது. எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இடம் திருவள்ளூர். ஓகேங்களா. 2025 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள 8 வயதிற்கு உட்பட்ட இதனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தான் நீங்கள் நோட் பண்ணணும். இல்லம் தேடி கல்வி திட்டம்னா 1லிருந்து 8th வரை இருக்கக்கூடிய பசங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னா 2025க்குள்ளே 8 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளின் எழுத்தறிவு எண்ணறிவு, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு எழுத தெரியுது, எண்கள் அவங்களுக்கு பரிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத நோக்கம். இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த திட்டம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. 2025 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள 8 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளின் எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு ஆகியவற்றை எண்ணறிவு பெற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்றில் பள்ளிக்கு திறக்க முடியாத நிலையின் போது 1 முதல் 3ஆம் வகுப்பு பள்ளி குழந்தைகள் கற்றலை பெறுவதற்கு உதவியாக பள்ளி கல்வித்துறை கற்றல் நிலைக்கேற்ப கற்பித்தல் என்ற முறையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ ஆகவே நான் சொல்கிறேன், எப்போ உருவாக்கப்பட்டது? 13/6/2022 இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துல? திருவள்ளூரில், தமிழகத்தில். நோக்கம் என்ன? கற்றல் இடைவெளியை குறைக்கணும். 2025க்குள்ளே 8 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளின் அவங்களுக்கு எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு பெற வேண்டும் என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட திட்டம்தான் எண்ணும் எழுத்தும். அடுத்த ஸ்கீம் பார்த்துடலாம். அடுத்த ஸ்கீம் ரொம்ப 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 முக்கியமான ஸ்கீம். நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அதுலேருந்து வரும். ஸோ புதுமை பெண் திட்டம், இந்த திட்டத்திலேருந்து கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ தமிழகத்தில் எப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது? 5/9/2022 நமக்கு இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கக்கூடிய ஸ்கீமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல? சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5/9/2022 தமிழக முதல்வரால் சென்னையில் இத்திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. சரி, இந்த புதுமை பெண் திட்டத்திற்கு ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு ஆதாரமான திட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டத்தின் கீழே தான் அரசு பள்ளிகளில் முக்கியமானது. இதுவும் நமக்கு குரூப் 2ல் வந்திருக்கு. ஓகேங்களா. நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எழுதுன வச்சு சொல்கிறேன். திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற கல்வி பயிலும் மாணவிகளுக்கு, சரிங்களா, இது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் 6th-லேருந்து 12th வரை நீங்கள் அரசு பள்ளியில் கவர்மெண்ட் ஸ்கூலில், ஓகேங்களா, பயிலும் மாணவிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த புதுமை பெண் திட்டம். மேலும் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டு 26 சிறப்பு பள்ளிகளையும் 15 மாதிரி பள்ளிகளையும் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தினால் பெண்களுக்கு உயர்கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ஸோ பெண்களுக்கு உயர்கல்வி அளித்து பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துவது. இதை நீங்கள் நீங்கள் இந்த இதை படிக்கும்போது மெயின்ஸ் பார்வையிலையும் படித்து வச்சுக்கலாம். ஸோ உயர்கல்வி ப்ளஸ் பாலின சமத்துவம் ஏற்படுத்துவது, பெண் குழந்தைகளின் இடைநிற்றலை குறைத்தல் போன்றவை இதன் பெரிய முக்கிய நோக்கங்களாகும். சரிங்களா. சரி, ஸோ ஆகவே நான் சொல்கிறேன், புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 2022 வருஷம் 5வது நாள் 9ஆம் தேதி, 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் தொடங்கியிருக்காங்க. சென்னையில் தொடங்கும் போது இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராக அப்போது இருந்தவர் கலந்து கொண்டார். ஓகேங்களா. சரி, அடுத்ததாக இந்த திட்டத்திற்கு ஒரு முதன்மையாக இருந்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டத்தின் கீழே தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 6th-லேருந்து 12th வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக, கல்வி பயிலும் மாணவிகளுக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலின சமத்துவம் மற்றும்
பெண்களின் உயர்கல்வி வீதத்தை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் 3 ஸ்கீம்ஸ் படிச்சிருக்கீங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணறிவும் எண்ணும் எழுத்தும், அதன் பிறகு புதுமை பெண் திட்டம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 ஸ்கீம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக ஒரு புக்கை நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கூடிய விரைவில் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.